கட்டுரை 8ஆம் வகுப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். குறிப்பு சட்டகம். முன்னுரை. நோய் வர காரணங்கள்: வருமுன் காத்தல், உணவும் மருந்தும், உடற்பயிற்சியின் தேவை. முடிவுரை. முன்னுரை. உடல் நலம் போனால் உயிர் பறவை போய்விடும். அதனால்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்பார் திருமூலர். இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ உடல் நலம் பேணல் வேண்டும். நோய் வர காரணங்கள்: இன்றைய வாழ்க்கைச் சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றம், உடற்பயிற்சியின்மை உள்ளிட்டவையே பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு மூல காரணமாகின்றன. வருமுன் காத்தல்: சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் நம்மை நலமாக வாழ வைக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உணவும் மருந்தும்: ஒருவர் உட்கொள்ளும் உணவில் புரதம், கொழுப்பு, மாவுசத்து, கனிமங்கள் சேர்ந்ததே சமச்சீர் உணவு. எனவே அளவறிந்து உண்ண வேண்டும். உணவை நன்றாக மென்று விழுங்குதல் வேண்டும். இப்படி உண்டால் உணவே மருந்தாகும். உடற்பயிற்சியின் தேவை: ஓடி விளையாடு, மாலை முழுவதும் விளையாட்டு என்பன உடலினை உறுதி செய்ய பாரதி கூறும் வழிமுறைகள். அதனால் நடைப்பயிற்சி, நீச்சல், ஓட்டம் போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளல் வேண்டும். முடிவுரை. இறைவன் வழங்கிய அருட்கொடையே நமது உடல். அதனை காப்பது நம் முதற் கடமை. சுவரை வைத்தே சித்திரம் வரைய முடியும். உடலை பேணுவோம், உயிரை காப்போம்.